உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது மீன். இதை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ வேக வச்சுக்க போகிறோம். காஸ்ட்லியான மீன் வேணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண மீன் கூட வாங்கிக்கலாம், ஆனால் சதையான மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது இது வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுருக்கோம். இப்போ இந்த மீன் இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். திருப்பி திருப்பி போட்டு இந்த மீனை நல்லா வேக வச்சுக்கோங்க. மீன் நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போட்டாவே நீ மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோட இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மீன் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். மீன் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம முள்ளு இல்லாமல் எடுத்துக்குவோம். முள்ளு இல்லாமல் எடுத்து ஆஞ்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மீனை நல்லா முள் இல்லாமல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொல பொலன்னு உதிர்த்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் புழிஞ்சது, உடைச்ச முட்டை 2. நீங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. நான் 2 போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் போட்டு நல்லா கலந்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பிடிச்சு வச்ச உருண்டைங்களை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எட்ட போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டிருக்கிறோம். 2 சைடும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மீன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் மெயினஸ் தொட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்க மீனில் முள் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறது ரொம்பவும் ஈஸி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.